1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸா? நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாரு, அண்ணே அந்த ஸ்கூல்ல 1.5 லட்சம் ரூபாய் கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். ஐயா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வர்றவன் போறவன்லாம் கல்வி தந்தை, சாராயம் காய்ச்சினவன்லாம் கல்வி தந்தை, வர்றவன் போறவன் எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான். ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான். அப்புறம் 4 பேர்த்த கோஷம் போட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு 10 ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான். அதுல ஏவாவேலன் ஒரு உதாரணம். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணே ஏவாவேலன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க, நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயார். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன். மோடி அவர்கள் நவோதியா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபாய் கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும். நான் சவால் வர்றேங்க ஐயா, சவால் வரும். நாளைக்கு காலையில் இவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில சொல்லட்டும், 100 பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும். மாவட்டத்திற்கு 3 பள்ளி அல்லது 2 பள்ளி, 78 பள்ளி வச்சுக்கலாங்க. கொண்டு வருவோம். 1 வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வரும். அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இருக்கு. இந்த சவாலுக்கு இவங்க வரணும். ஐயா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிதான் அடிப்படை வித்தியாசம். நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம், எப்படி செய்வோம் என்று சொல்லுகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.